Hello. Just hello. 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 Just hello. இமய முதல் குமரி வரை பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள், ஆனால் ஒரே நாடு இந்தியா. மகாத்மா காந்தி அவர் கையில் ஆயுதம் எதுவும் இல்லை, ஆனால் அவர் கையில் இருந்தது அகிம்சை. உண்மையும் அகிம்சையும் வெல்லும் என்று இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டியவர். அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிக பெரிய பாடம், வன்முறையால் வெற்றி பெறுவது சாதனை அல்ல, அமைதியால் உலகத்தை மாற்றுவதுதான் உண்மையான வெற்றி. நேதாஜி அவரின் குரல் இன்னும் நம் காதுகளில் ஒலிக்கிறது. எனக்கு ரத்தம் கொடுங்கள், உங்களுக்கு நான் சுதந்திரம் தருகிறேன். அந்த ஒரு குரல் தான் இளைஞர்களின் மனதில் தேசப்பற்றை தீயாக பற்ற வைத்த குரல் என்றால் அது நேதாஜியின் குரல். பகத்சிங் இளம் வயதிலே நாட்டிற்காக போராடிய வீரர் என்றால் பகத்சிங் தான். அவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாட வேண்டும். திருப்பூர் குமரன் அவர் கையில் இருந்தது ஒரு தேசிய கொடி. அந்த கொடியை கீழே விடாமல் காப்பாற்றியபடியே உயிர் தியாகம் செய்த தலைவர் திருப்பூர் குமரன். அதனால் தான் அவரை நாம் கொடி காத்த குமரன் என்று சொல்கிறோம். இன்று நாம் இந்த கொடியை பார்க்கும் போதெல்லாம் அதன் பின்னால் இருக்கும் தியாகங்களை நினைவு கூற வேண்டும். ஆம், சுதந்திரம் என்பது ஒரு உணர்வு. சுதந்திரம் என்பது ஒரு உணர்வு. சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்பது நமக்கு பிடித்ததை எல்லாம் செய்வதல்ல சுதந்திரம். சுதந்திரத்துடன் பொறுப்பும் இருக்கிறது. இன்று நாம் சுதந்திரமாக பேசலாம், ஆனால் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் பேச வேண்டும். இன்று நாம் சுதந்திரமாக வாழலாம், ஆனால் சட்டத்தை மதிக்க வேண்டும். இன்று நாம் சுதந்திரமாக நம் உரிமைகளை கேட்கலாம், ஆனால் நம் கடமையை செய்ய வேண்டும். உரிமையை கேட்கும் முன் கடமையை நினைப்போம். உரிமையை கேட்கும் முன் கடமையை நினைப்போம். தேசப்பற்று என்பது எல்லையில் நின்று போராடுவது மட்டுமல்ல, நாம் இருக்கும் இடத்தில் நம் கடமையை செய்வதிலும் தான் உள்ளது தேசப்பற்று. நாம் இருக்கும் இடத்தில் கடமையை செய்வதிலும் தான் உள்ளது தேசப்பற்று. ஆம், நாம் இருக்கும் இடத்தில் செய்வதெல்லாம் தேசப்பற்றாம். இன்று சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 80 ஆண்டுகளாக சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆம், அது ஒன்றும் தவறல்ல. ஆனால் 80 ஆண்டுகளாக இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் இங்கே பெண் சுதந்திரம் எங்கே கிடைத்தது? இன்று நடு ரோட்டில் ஒரு பெண்ணை கொடூரமாக கொடுமை செய்கிறார் என்றால் அவனுக்கான தண்டனை எங்கே கிடைத்தது? கிடைத்தாலும் அது ஒன்றும் கொடூரமாக இல்லையே. அப்படியே தண்டனை கொடுத்தாலும் அவன் பின்னாலும் அதே தவறை தானே செய்கிறான். இங்கு இருக்கும் சிங்க பெண்களே, உங்களிடம் நான் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கான பாதுகாப்பை அரசாங்கமிடம் தேடாதீர்கள். உங்களுக்கான பாதுகாப்பு நீங்கள் தான். உங்கள் நிழலை கூட எவரையும் நெருங்க விடாதீர்கள் என்று இங்கே இருக்கும் அனைத்து சிங்கள் பெண்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி தான் நான் சொல்றேன். ஏன் ஒரு பெண்ணு மட்டும்தான் இங்க அரிசி போகணுமா? பசங்களை வளர்க்குறவங்க இருக்கிற எல்லா தாய்கிட்டையும் நான் சொல்றேன். ஏன் பொண்ணு மட்டும்தான் இப்படி ட்ரெஸ் போடணும்னு சொல்லுமா? என்ன பசங்களை சொல்லி வளங்க. ஒரு பொண்ணை இப்படிதான் வளர்க்கணும்னு பசங்களை சொல்லி வளங்கலாம். ஏன் காலகாலமா ஒரு பொண்ணு மட்டும்தான் அடிமைப்பட்டு வரணுமா? பசங்களுக்கு இல்லையானே நான் பண்ணுமா பசங்களை கொடுமை? அப்ப நீங்க தாங்குவீங்களா? நான் கேட்குறேன். நம்ம தான் கேட்கணும். நமக்கு ஒரு உரிமை வேணும்னா அது நம்ம தான் கேட்கணும். நம்ம நிழல கூட எவனே நெருங்க விடக்கூடாது. நம் முன்னோர்கள் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தாங்க தான். அடுத்த தலைமுறைக்கு நாம் எதை தர போறோம்? வறுமை இல்லாத இந்தியாவா? கல்வி அறிவு நிறைந்த இந்தியாவா? பெண்கள் பாதுகாப்பாக வாழும் இந்தியாவா? அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் உலகின் தலை சிறந்த நாடாக வாழும் இந்தியாவா? எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா அடுத்த தலைமுறையினர் இதே மாதிரி ஒரு நாளா கொண்டாடணும். எங்க முன்னோர்கள் பெண் சுதந்திரத்தை வாங்கி தந்தாங்கன்னு இதே மாதிரி ஒரு நாளா கொண்டாடணும். அதுக்கான போராட்டத்தை நம்ம தான் பண்ணோம். ஒன்றும் பெருசாலாம் போய் போராட்டத்தை பண்ண தேவையில்லை. நம்ம கிட்ட எவனோ நெருங்காத மாதிரி இருந்தா அதுவே போதும். அடுத்த தலைமுறையினருக்கும் பெண் பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.